Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே வெளிநாட்டில் பணிக்கு சென்ற கணவரை மீட்டு தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் 2 பெண் குழந்தைகளுடன் மனைவி மனு அளித்துள்ளார். கருமந்தக்குடி கிராமத்தை சேர்ந்த கருப்பையா என்பவர் கட்டுமான பணிக்காக துபாய் சென்றுள்ளார். இந்நிலையில் கடந்த 3 வாரங்களாக தனது கணவர் தன்னை தொடர்பு கொள்ளவில்லை என்றும் போலீசார் அழைத்துச் சென்றதாக அவருடன் பணியாற்றும் நண்பர் கூறியதாகவும் மனைவி சண்முகப்பிரியா சிவகங்கை மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்ததுடன் கணவரை மீட்டுத்தர மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். வீட்டுக்காரர் 2022 வெளிநாட்டுக்கு அனுப்பின 8ஆம் மாதம் இந்த 24ஓட 4ஆம் தேதியோட விசா முடிஞ்சிருச்சு சார். 28ஆம் தேதி என்னை கம்பெனி அனுப்பிடுன்னு என்கிட்ட சொன்னாங்க சார். 13ஆம் தேதி இந்த மாதிரி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறா, ஹெட் ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்கேன், நான் போயிட்டு வந்து உனக்கு கூப்பிட்றேன் அப்படின்னா சார். கூப்பிடவே இல்லை. 20 நாள் ஃபோன் அடிக்காமல் இருக்கவும் நான் அங்கே கூட உள்ளவங்களோட விசாரித்தேன் சார். இந்த மாதிரி என் வீட்டுக்காரை காணா அப்படின்னு கேட்குறேன். உங்கள் வீட்டுக்காரை 20 நாளாக சிறையில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். 2 பிள்ளையை வச்சுட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். எப்படினாலும் எனக்கு மீட்டு தருங்க சார். கலெக்டர் மாவட்ட மனு கொடுக்க வந்திருக்கேன். கடலூர் மாவட்டம் பூவனகிரியில் அரசு இடத்தை தனிநபருக்கு பட்டா வழங்கிய உத்தரவை ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். பூவனகிரி அடுத்த பி முட்லூர் கணக்கம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கதிரடிக்கும் களம், நீர்நிலை தொட்டி என பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்த நிலத்தை கிராம நிர்வாக அலுவலரின் உதவியோடு ராமலிங்கம் என்பவருக்கு பட்டா எழுதி தரப்பட்டதாக கூறப்படுகிறது. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு நிலங்களை தனிநபருக்கு எழுதி தரும் அவலம் உள்ளதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். பொதுமக்கள் உபயோகப்படுத்திட்டு இருக்கிற ஒரு இடத்த அரசாங்க கட்டிடங்கள்லாம் அங்க இருக்கு. அந்த இடத்த தனிநபருக்கு, அதுவும் ஒரு பெரிய மிராசுதாரருக்கு 3 சென்ட் பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட்டாப்பை நீக்க சொல்லி நாங்க கடந்த 9வது மாசமே, போன வருஷம் 9வது மாசம் மனு கொடுத்தோம். இது வரைக்கும் மாவட்ட ஆட்சியில எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. திரும்பவும் ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த பட்டாவை ரத்து செஞ்சு அந்த இடத்த பொதுமக்கள் பயன்பாட்டுக்கே கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய முக்கியம்.